வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்கர் வைல்டு எழுதின தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஏர்னஸ்ட் இதோடைய கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் ஜாக் வர்திங். இவர் ஹெர்ட்ஃபோர்ட்ஷயர்ன்ற இடத்துல இருக்கார். அது ஒரு கம்யூனிட்டி, ஒரு மாதிரி அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒன்றா இருக்காங்க. அதில் முக்கியமான ஆளாக இருக்கிறது ஜாக் வர்திங். அவர் அந்த இடத்துலையே ஒரு 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 ஊரில் ஒரு ஜமீன்தாரோ அந்த மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆள் அவர் இந்த ஊரில். அவர் சிசிலி கார்டியோவுக்கு கார்டியன். இந்த சிசிலி கார்டியோ ஒரு 18 வயசு பொண்ணு. இந்த சிசிலி கார்டியோட தாத்தா தான் லேட் தாமஸ் கார்டியோ. லேட்னா இறந்துட்டார்னு அர்த்தம். அவர் ஜாக்கை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி அவர் அவனை வளர்த்துன்னு வந்திருக்கார் பையன் மாதிரி. அதனால் அவர் இறந்துட்ட அப்புறம் ஜாக் தானாகவே சிசிலியோடைய கார்டியோ ஆகிட்டார், கார்டியன் ஆகிட்டார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் உயிர் எழுதிச்சிருக்காரு. தாமஸ் கார்டியோ உயிர் எழுதிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஜாக் தான் என் பொண்ணோடைய கார்டியன், அவளை பார்த்து அவளுக்கு எல்லாமே முடிவு செய்ய வேண்டியது ஜாக் தான் அப்படின்னு ஒரு உயிர் எழுதி வச்சுருக்காரு. ஜாக் எப்படின்னா சின்ன வயசு தான் ஆகுது, அவருக்கு 28 வயசு தான் ஆகுது. ஆனால் அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஹெர்ட்ஃபோர்ட்ஷயர்லேயே நிறைய நிலம் இருக்கிறது இவங்களுக்கு தான். அப்போல்லாம் எப்படின்னா யாருக்கு நிறைய நிலம் இருக்கோ அவங்க தான் அந்த ஊரில் முக்கியமான பதவியை வகிப்பாங்க. நீதி வழங்குறதுலாம் அவங்க தான். இப்போ யாருக்குள்ளேயே சண்டை வந்தது, ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இவங்க போய் சொல்கிற தீர்ப்பு தான் அங்கே முக்கியமானதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அவர் கீழே நிறைய டெனன்ஸு, நிறைய விவசாயிங்க, நிறைய வேலைக்காரங்க, நிறைய பேர் வேலை செஞ்சுட்டுருக்காங்க. எல்லாருமே இவரை சார்ந்தான் இருக்காங்க. அதனால் அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப வருஷமாகவே அவர் ஒரு பொய் சொல்லிகிட்டு இருக்கார். என்ன பொய்னா, எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் ரொம்ப விளையாட்டுத்தனமானவன், ரொம்ப குறும்புக்காரன், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதாவது இப்படி தான் வாழணும்னு இருக்கு இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு என்ன ஒன்றா செய்வான். அதனால் நிறைய வம்பில் மாட்டிக்கிறான். அவன் எப்பெல்லாம் வம்பில் மாட்டிக்கிறான்னா நான் ஓடி போய் அவனை காப்பாற்ற வேண்டி இருக்குது அப்படின்னு. ஆனால் இது போய் ஏர்னஸ்ட்டுன்ற யாருமே இல்லை. அதாவது தம்பிக்கு ஏர்னஸ்ட்னு ஒரு பேர் வச்சுருக்காரு, அந்த மாதிரி யாருமே இல்லை. இவரே தான் ஏர்னஸ்ட்ன்ற பேரில் லண்டனுக்கு போயிடுவார். போயிட்டு என் தம்பி இதெல்லாம் செஞ்சான்னு இவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் இவர் அங்கே செஞ்சுட்டு வருவார். ஏன்னா அவருக்கு அவர் வயசுக்கு ஏற்ற அந்த குடும்பதானத்தோடு ஒரு சந்தோஷமாக வாழணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இந்த ஊரில் மரியாதையான ஒரு இடத்துல அவர் இருக்கிறதுனால அவரால் அந்த மாதிரிலாம் வாழ முடியல. அதாவது அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரிலாம் வாழ முடியல. அதனால் அவர் ஏர்னஸ்ட்னு ஒரு தம்பியை கற்பனையாக உருவாக்கிட்டு அந்த ஏர்னஸ்ட் இதெல்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு இவர் லண்டனுக்கு அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இவரே செஞ்சுட்டு ஜாலியாக இருப்பார். அந்த மாதிரி செய்யும் போது இவருக்கு ஒரு திருப்தி வருது. அப்புறம் பின்னாடி ஊருக்கு அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்வார். இது மாத்திரம் இல்லாமல் இப்போ இந்த ஜாக் குவெண்டலின் ஃபேர்ஃபேக்ஸ்னு ஒரு அழகான பொண்ணை மனசார விரும்புகிறார். இந்த குவெண்டலின் ஃபேர்ஃபேக்ஸோட கசன் ஆல்கர்னன் மான்கிரிஃப். இவர் ஜாக்குக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இப்போ கதை ஆரம்பிக்கும் போதே ஆல்கர்னன் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கார். ஏன்னா ஆல்கர்னனுக்கும் ஜாக்னா யாருன்னு தெரியாது, ஏர்னஸ்ட்டு தான் தெரியும். அவர் தான் அவரோட நெருங்கிய நண்பர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, இவர் ஏதாச்சுமா ஏர்னஸ்டோட பையை பார்க்கும்போது அது உள்ளே ஒரு கோல்டன் தங்கத்தில் ஒரு சிகரெட் பொட்டி இருந்திருக்கு. ஆனால் அந்த பொட்டிக்கு மேலே அங்கிள் ஜாக்குன்னு எழுதியிருக்கு. யார் கொடுத்துருக்காங்கன்னா லிட்டில் சிசிலின்னு ஒருத்தன் கொடுத்துருக்காங்க. இப்போது ஆல்கர்னனுக்கு ஜாக்னா யாருன்னு தெரியாது, ஏர்னஸ்ட்டு தான் தெரியும். அதனால் ஏர்னஸ்ட் கையில் ஒரு தங்கத்தில் ஒரு சிகரெட் பொட்டி இருக்குது. அது மேலே ஜாக்குன்னு ஒரு பேர் இருந்ததுன்னா ஒருவேளை இவர் ஜாக்குன்ற ஒருத்தங்கிட்ட திருடி இருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஆல்கர்னனுக்கு நல்லா தெரியும் ஜாக் கெண்டலின்கிட்ட நெருங்கி பழக பார்க்குறாருன்னு. கெண்டலின் இவருடைய கசின். அதனால் இவருக்கு அவர் மேலே சந்தேகமாக இருக்குது. ஒரு வேளை இவன் டபுள் லைஃப் இருக்கானான்னு. ஏன்னா ஆல்கர்னன் எப்படின்னா பயங்கர செலவாளி, ரொம்ப குறும்புதனம். அதாவது ஜாக் ஊரில் ஏர்னஸ்ட் என்னெல்லாம் செய்கிறான்னு இவர் சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த ஆல்கர்னன். அதனால தான் ஜாக் லண்டனுக்கு வரும்போது ஏர்னஸ்ட்ன்ற பேரில் வந்தாலும் அவருக்கு ஆல்கர்னன் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரொம்ப லூட்டி அடிப்பாங்க. அதே சமயத்தில் இப்போ ஆல்கர்னனும் பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல. ஏன்னா அவனுடைய குடும்பத்திலும் பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் செலவெல்லாம் ஏன் இவ்வளோ ஆகுதுன்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்லிடுவான்னா, எனக்கு பன்பரின்னு ஒரு நண்பன் இருக்கான், அவன் சாக கிடக்கிறான், அதனால அவனுக்காக தான் இந்த செலவெல்லாம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவர் விளையாட்டுத்தனமாக செய்கிற செலவெல்லாம் ஒரு நண்பன்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி
அவனுக்காக நான் நல்லது செய்ய போய் இது செலவு செஞ்சுட்டேன்னு சொல்லி அவர் வந்து அப்படி தப்பிச்சுட்டுருக்கார். இப்போ கதையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து ஆல்கனோட வந்து பேசின்னு இருக்காரு. அப்போ அவர் சொல்லிடுறாரு, இன்றைக்கி நான் குவெண்டலின் கையில் என்னுடைய காதலை சொல்ல போகிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க போகிறேன் அப்படின்னு. அப்போ ஆல்கனனுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் சந்தேகம் இருந்துட்டுருக்கு. ஒருவேளை ஜாக் வந்து இந்த ஏர்னஸ்ட் வந்து திருடனாக இருப்பானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. சரி, இப்போ வேறு வழி இல்லைல்ல, ஏன்னா வந்து நான் உங்கள் கசனுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும் போதும் சும்மா இருக்க முடியாது இல்லையா. அதனால் அவர் வந்து வெளிப்படையாக கேட்டுறாரு, நான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் சிகரெட் கேஸை வந்து உன்னோட பையில் பார்த்தேன், அது எப்படி வந்தது, அதில் ஜாக்குன்னு பேர் போட்டிருந்து சிசிலின்னு போட்டிருந்தது, யார் இந்த ஜாக்கு யார் இந்த சிசிலின்னு கேட்குறாரு. இப்போ ஜாக்குக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து இவன் அந்த ஏர்னஸ்ட்ன்ற பேரில் தான் ஆல்கனனோட பழகியிருக்கான். இப்போ வந்து நான் ஏர்னஸ்ட் தான், அது வந்து வேறு யாருதுன்னு சொன்னால் அப்போது அந்த திருட்டு பழியோடு அவனால் குவெண்டலின் கையில் போய் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்கனன் வந்து இவனை திருடன்னு சொல்லிடுவான். அதனால் இவன் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி இல்லை இல்லை, என் பேர் வந்து நான் தான் ஜாக்கு சொல்லிவிட்டு அதெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி சிசிலின்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு நான் தான் கார்டியன், இந்த மாதிரி அவங்க தாத்தா வந்து உயில் எழுதி வச்சுருக்காரு, அந்த தாத்தா தான் என்னை வந்து தத்தை எடுத்து என்னை ஒரு பையன் மாதிரி வளர்த்துட்டு இருந்தார் இத்தனை வருஷமான எல்லாத்தையும் சொல்லிவிட்டு. அப்போது வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ பொறுப்போடு அங்கே இருந்ததெல்லாம் கஷ்டமாக இருந்தது, லண்டனுக்கு வரத்துக்கு எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் ஏர்னஸ்ட், அவன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், ஆனால் நான் வந்து அந்த தம்பியை கொண்டுடணும்னு நினைக்கிறேன் அப்படின் போது ஆல்கனன் கேட்குறான் ஏன்னு. இல்லை இல்லை, இப்போ நான் சிசிலியோட கார்டியனாக இருக்கேன் இல்லையா, என் தம்பியை பற்றி அவன் இதெல்லாம் செஞ்சான் அதெல்லாம் செஞ்சான் போது நான் வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு லண்டன் போகணுன்றதுக்காக நான் அதான் சொல்கிறேன். ஆனால் சிசிலி வந்து அது ரொம்ப ஆர்வமாக கேட்குறா, கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து ஏர்னஸ்ட்ன்ற பேரில் வந்து அந்த 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 ஒரு அந்த ஒரு ஆளோடு சேர்ந்து ரொம்ப வந்து நெருக்கமாயிடுறாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவனை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கா, அவளுக்கு அது நல்லதில்லை, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை, அதனால் நான் வந்து அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சிசிலியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது சிசிலியை பற்றி கேட்டே ஆல்கனனுக்கு சிசிலி மேலே ஆசை வந்துடுது. அவன் வந்து நிறைய அவளை பற்றி கேட்குறான், இவன் இடம் எது எல்லாம் கேட்டு வச்சுக்கிறான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது குவெண்டலினும் அவங்க அம்மா லேடி பிராக்னலும் அங்கே வராங்க. இப்போ ஜாக் வந்து ஆல்கனனை கெஞ்சுறான், எப்படியாவது நீ லேடி பிராக்னலை அந்த சைடு எடுத்துன்னு போயிடு, நான் குவெண்டலின் கையில் தனியாக இருந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறேன்னொன்னே ஆல்கனனும் சரி சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லேடி பிராக்னலில் தனியாக அழைச்சின்னு போயிடுறான். ஜாக் வந்து குவெண்டலின்கிட்ட பேசும்போது அவனுக்கு தெரிய வருது குவெண்டலினுக்கும் அவன் மேலே ரொம்ப விருப்பம், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னு. ஆனால் என்னன்னா குவெண்டலினுக்கு முக்கியமாக வந்து இவன்கிட்ட பிடிச்சதே அவன் பேரான ஏர்னஸ்ட் தான். ஏன்னா ஏர்னஸ்ட்ன்ற பேரை கேட்டாலே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ் நல்லா வருது, அந்த பேர் தான் என்னை வந்து உங்ககிட்ட வந்து இழுத்துது அப்படின் போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னென்னவோ பேசி பார்க்குறான், ஒரு வேளை இதே குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேறு பேரில் இருந்தால், ஜாக்குன்ற பேரில் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, இல்லை இல்லை என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஏர்னஸ்ட்ன்ற பேர் இருக்கிற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிட்டு அவ்வளோ உறுதியாக சொல்லிடுறான். இந்த சமயத்தில் என்ன ஆகிடுது, லேடி பிராக்னல் வர்றாங்க. வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இது மாதிரி ஜாக் வந்து நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டிருக்கான்னு. அதனால் அவள் சொல்கிறா, சரி நான் வந்து உன்னை சில கேள்விலாம் கேட்கணும்னு சொல்லிவிட்டு அவன் குடும்பத்தை பற்றி கேள்விலாம் கேட்கும் போது தான் தெரிய வருது ஜாக்குக்கு அவனை பெற்றோர்கள் யாருன்னே தெரியாதுன்னு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னை வந்து விக்டோரியா ஸ்டேஷனில் இருக்கிற க்ளோக் ரூமில் ஒரு பைக்குள்ளே தான் நான் இருந்தேன், அதை கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்தவர் தான் என்னை வளர்த்தாரு, அவர் பையன் மாதிரியே என்னை வளர்த்தாருன்னு போது லேடி பிராக்னலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னது, அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு பையனுக்கு ஏன் பொண்ணை கொடுக்குறதா, இந்த கல்யாணமே சாத்தியமே இல்லை கண்டிப்பாக, ஏன்னா இது யாருக்கு பிறந்தான்றது எப்படி தெரியும், அதனால என் பொண்ணை அந்த மாதிரிலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா ஆல்கனன் வந்து ஜாக் எங்கே இருக்கான்றதான் தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அதனால் அவன் என்ன பண்ணுறான், கிடுகிடு நீங்கள் வந்துடுறான். எப்படி வரான்னா ஏர்னஸ்ட்ன்ற பேரோடு வரான். வந்துட்டு சிசிலியை பார்த்துட்டு அவளோட பேசுகிறான். சிசிலியும் வந்து ஜாக்கோட தம்பி ஏர்னஸ்டாக வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சின்னு போய் அவனை தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடெலாம் பண்ணிட்டான். இது தெரியாத ஜாக் என்ன பண்ணுறான், ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் ஏற்கனவே சிசிலி வந்து ஏர்னஸ்ட் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால அவனை கொண்டுடணுன்னு. இப்போ தெரிஞ்சிடுச்சு குவெண்டலினோட அம்மா வந்து லேடி பிராக்னல் வந்து அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறதில்லன்னு. அதனால் ஏர்னஸ்ட்ன்ற கேரக்டர் இனிமேலுக்கு எதுக்கு, ஏன்னா வந்து குவெண்டலினுக்காகவும் அவன் லண்டன் போயிட்டு இருந்தான், இனிமேல் லண்டன் போகிறதுக்கான வேலையே இல்லை, அதனால் வந்து ஏர்னஸ்ட் செத்துட்டான்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு மார்னிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப வருத்தமாக அப்படி வந்துக்கிட்டே இருக்கான். வந்துட்டு
இந்த மாதிரி சொல்லிடலாம், பாரிஸில் திடீர்னு வந்து ஏர்னஸ்ட் இறந்துட்டான் அப்படின்னு. ஆனால் வந்த அப்புறம் தான் தெரியுது ஆல்கர்னன் ஏர்னஸ்ட்ன்ற பேரில் இங்கே உட்காந்துன்னு சிசிலியோட ரொம்ப நெருக்கமான இருக்கான்னு. இப்போ அவனால் உண்மையை சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையை சொன்னால் பல வருஷமாக போய் சொன்னது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அது வந்து அவன் இருக்கிற அந்த அந்த மரியாதையான இடத்துக்கு ஒரு மானக்கேடு. அதனால் அவனால் அது சொல்லவும் முடியல. கிடுகிடுன்னு போய் அந்த மார்னிங் ட்ரெஸ்லாம் மாற்றிடுறான். மாற்றிட்டு வரும்போது தான் தெரியுது ஆல்கர்னன் வந்து சிசிலி மேலே பைத்தியமாக இருக்கான்னு, சிசிலியும் வந்து அவன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கான்னு. ஏன்னா ஆல்கர்னன் வந்து சிசிலியோட பேசும்போது தான் அவனுக்கு தெரியுது சிசிலி வந்து மனசுலேயே வந்து அந்த ஏர்னஸ்ட்ன்ற மனிதரோட எங்கேஜ் ஆகி அவனோட குடும்பம் நடத்துகிற மாதிரி, அவனை காதலிக்கிற மாதிரிலாம் ரொம்ப கற்பனை பண்ணியிருந்திருக்கா. அதாவது மனசுக்குள்ளேயே அவனோட வாழ்ந்துனே இருந்திருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அங்கிள் ஜாக்கோட தம்பியை நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கா. இதை கேட்கும் போது ஆல்கர்னனுக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இப்போ சிசிலி வந்து விரும்புகிறது ஏர்னஸ்ட்ன்ற ஒரு ஆளை, வேறு யாரையும் அவள் மனசு ஏற்றுக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு. குவெண்டலின் சொன்ன மாதிரியே சிசிலியும் சொல்கிறா, அந்த பேரே ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது, அதனால் வந்து நான் ஏர்னஸ்ட்டை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வாழ்ந்த ஏர்னஸ்டோட தான் அப்படின்னுறா. அதனால் என்ன பண்ணிடுறான் ஆல்கர்னன், அங்கே இருக்கிற லோக்கல் ரெக்டரான டாக்டர் ஜாஸ்பெலை தேடி போகிறான். ஏன்னா அவன் பேரையே அவன் ஏர்னஸ்ட்டாக மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிடுறான். அதனால் அங்கே போகிறான். இந்த நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா குவெண்டலின் அங்கே வராங்க. ஏன்னா அவங்க வந்து இனிமேலுக்கு அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதில் நம்ம ஓடி போய் நம்ம ஜாக்கோ அதாவது அவள் விரும்புகிற ஏர்னஸ்டோட கல்யாணம் பண்ணின்னு செட்டில் ஆகிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறான். அவள் வந்த உடனே சிசிலி தான் அங்கே இருக்கான். அவளை அழைச்சின்னு கார்டனுக்கு போகிறான். அவளுக்கு டீ எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சிசிலிக்கு குவெண்டலின் யாருன்னு தெரியாது, குவெண்டலினுக்கு சிசிலி யாருன்னு தெரியாது. குவெண்டலின் நினச்சிக்கிறா சிசிலியும் வந்து அங்கே ஒரு விசிட்டர் மாதிரி வந்திருக்கா போல இருக்குன்னு. பேசும்போது வந்து தெரிகிறா அவள் வந்து மிஸ்டர் வர்திங்கோட வார்டுன்னு. இப்போ வர்திங்னா ஏர்னஸ்ட் வர்திங்கன்றது தான் குவெண்டலினுக்கு தெரியும். ஆனால் அவள் சொல்கிறா, ஏர்னஸ்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வார்டு இருக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு போது சிசிலி சொல்கிறா, இல்லை நான் ஏர்னஸ்டோடைய வார்டு இல்லை, அவனுடைய அண்ணனான ஜாக்கோட வார்டு, ஜாக்கு தான் எனக்கு கார்டியனு, ஏர்னஸ்ட்ன்றவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதாவது ஜாக்கோட தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றா. அப்போ குவெண்டலின் சொல்கிறா, இல்லை நீ எப்படி ஏர்னஸ்ட்டை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏன்னா ஏர்னஸ்ட்னால ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு எங்களுக்குள்ளன்னு ஒன்று. அந்த டீ பார்ட்டி வந்து ஒரு சண்டே ஆகிடுது. 2 பேரும் வந்து ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏர்னஸ்ட் எனக்கு தான் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடும் போது தான் ஜாக்கும் ஆல்கர்னனும் வராங்க. இப்போ இவங்க 2 பேருமே என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க பேரை ஏர்னஸ்ட்னு மாற்றிக்கிறதுக்காக போய் டாக்டர் ஜாஸ்பெலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கி சாயங்காலம் அவங்க பேர் வந்து ஏர்னஸ்ட்டாக மாறப்போகுது. இப்போ இவங்க 2 பேரும் வந்த உடனே தான் இந்த பெண்களுக்கு புரியுது என்ன ஆச்சுன்னு. சிசிலி வந்து குவெண்டலின் கையில் சொல்கிறா, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது ஏர்னஸ்ட் இல்லை ஜாக்குன்றா. அப்போ குவெண்டலின் சொல்கிறா, நீ விரும்புகிறது யார் தெரியுமா, ஏர்னஸ்ட் இல்லை ஆல்கர்னன்றா. இப்போ 2 பொண்ணுங்களுக்கும் இவங்க ஏன் அப்போ ஏர்னஸ்ட்ன்ற பேரை நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே ஏர்னஸ்ட்டு, ஏன்னா நாங்கள் வந்து ஏர்னஸ்ட்டை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் போது இப்போ ஜாக் வந்து உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அவன் உண்மையை சொல்லிடுறான். இதை கேட்டோட 2 பெண்களுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. 2 பேரும் வீட்டுக்குள்ளே கை கோத்துன்னு உள்ளே போயிடுறாங்க. இப்போ 2 பேரும் உள்ளே உட்காந்துங்கன்னு எப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்கன்னு பேசும்போது தான் ஜாக்கும் ஆல்கர்னும் கார்டன்லேருந்து உள்ளே வராங்க. வந்த உடனே 2 பெண்களும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. சிசிலி வந்து ஆல்கர்ன் கேட்குறா, ஏன் வந்து என்கிட்ட வந்து உன் பேர் ஏர்னஸ்ட்டு ஜாக்கோட பிரதர்னு என்கிட்ட சொன்னேன் போது ஆல்கர்னன் சொல்கிறான், எனக்கு உன்னை பார்க்கணும் போல் ஆசையாக இருந்தது, நான் ஏர்னஸ்ட்னு சொன்னால் தான் உன்னை பார்க்க முடியும், உன்னோட பேச முடியும், உன்னோட பழக முடியும், உன் மனசை வந்து கவர முடியும், அதனால தான் நான் வந்து என்னோடய பேரை ஏர்னஸ்ட்னு சொன்னேன் அப்படின்றா. அதை கேட்டோன்னு சிசிலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. குவெண்டலினும் கேட்குறா ஜாக்கை, எதுக்காக உனக்கு ஒரு தம்பி லண்டனில் இருக்கான், அவனை பார்க்க போகிறேன்னு வந்த, என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு ஆசையாக கேட்குறா. ஜாக்கோ வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே 2 பெண்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுது. அவங்க வந்து இவங்க இந்த 2 ஆண்களும் நம்ம மேலே ரொம்ப ஆசையாக இருக்காங்கன்னு புரிஞ்சிடுது. ஆனால் என்னவோ தெரியல அவங்களால அந்த ஏர்னஸ்ட்ன்ற பேரை விட்டு வெளியில் வர முடியல. அப்போது வந்து 2 பேரும் சொல்கிறாங்க, ஜாக்கும் ஆல்கர்னனும், இன்றைக்கி சாயங்காலமே எங்கள் பேரை ஏர்னஸ்ட்னு மாற்றிக்க போகிறோம், உங்களுக்காக தான் அதை செய்ய போகிறான்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அவங்க அந்த சந்தோஷத்தில் இருக்கும் போது தான் என்ன ஆகிடுதுன்னா லேடி பிராக்னல் அங்கே வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவெண்டலினுடைய வேலையாள்கிட்ட வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு குவெண்டலின் எங்கே போயிடறான்னு கேட்டோடனே அந்த பெண்மணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஏர்னஸ்ட்டை தேடி அவங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னொன்னே அவங்க இங்கே வந்துட்டாங்க.
இங்கே வந்தோடனே அவங்க வந்து கென்லனை கூப்பிட்டு கேட்குறாங்க, எதுக்காக இங்கே வந்தேன் போது கென்லன் தைரியமாக சொல்லிடுற அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி ஜாக் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின் போது லேடி பிராக்னர் சொல்கிறாங்க, இல்லை அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னுறாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா ஆல்கர்னன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சிசிலியை தான் நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து நிறைய கேள்விங்க சிசிலியை பற்றி கேட்குறாங்க. அதுக்கெலாம் ஜாக் பதில் சொல்கிறான். அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது சிசிலிக்கு வந்து எக்கச்சக்க சொத்து இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அப்போ வந்து அந்த லீகல் ஏஜ் வந்த உடனே அவளுக்கு இன்னும் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சொத்து அவளுக்கு வரப்போகுதுன்னு லேடி பிராக்னலுக்கு சந்தோஷமாகிடுது. எப்படியாவது ஆல்கர்னனுக்கு சிசிலியை கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஜாக் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிசிலிக்கு நான் தான் லீகல் கார்டியன், நான் வந்து ஆல்கர்னன் வந்து சிசிலியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ லேடி பிராக்னர் சொல்கிறா, சரி பரவாயில்ல, 2 பேரும் காத்துக்கிட்டோம், 2 பேரும் விரும்புகிறாங்கல்ல, சிசிலிக்கு வந்து கல்யாண வயசு வர இருக்குது, அந்த லீகல் ஏஜ் வர வரைக்கும் காத்துன்னு இருக்கட்டும். அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் அப்போ அவள் யார் நினைக்கிறாரோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு போது ஜாக் சொல்கிறார், இல்லை அவங்க தாத்தா உயில் படி சிசிலிக்கு எப்போ அந்த லீகல் ஏஜ் வரும்னா அவளுக்கு 35 வயசு இருக்கும்போது தான் வரும். 35 வயசுனா இப்போ அவள் எவ்வளோ சின்ன பொண்ணு, எவ்வளோ வருஷம், அது அவ்வளோ வருஷம் வரைக்கும் காத்துருக்கணுன்றது ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு சில விஷயம். அதனால் இப்போ வந்து அவளாக எதாவது முடிவு எடுத்தானா அவளுக்கு ஒரு பைசா கூட வராதுன்னு சொல்லிடுறான். உடனே லேடி பிராக்னல் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க, இல்லைப்பா 2 பேரும் விரும்புகிறாங்க, நம்ம வந்து சேர்த்து வைக்கணும்னா. இப்போ ஜாக் சொல்கிறான், அப்போ குவெண்டலினை என்ன கல்யாணம் பண்ணி வைங்க, அப்படி நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சா நானும் சிசிலி வந்து ஆல்கர்னனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பேன் போது இதை லேடி பிராக்னலால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா வந்து என் பொண்ணை வந்து அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாங்க. அதனால் குவெண்டலின் அழைச்சின்னு போகிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அப்போ டாக்டர் சாஸ்பெல் வர்றாரு. வரும்போதே அவர் வந்து சிசிலியோட கவர்னஸான மிஸ் பிரிசம் எங்கன்னு கேட்குறாரு. மிஸ் பிரிசம் என்ற பேர் கேட்ட உடனே லேடி பிராக்னன் அப்படியே நின்றுடுறாங்க. நான் உடனே மிஸ் பிரிசமை பார்க்கணுமே அப்படின்றாங்க. நம்மளை யாரோ பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு மிஸ் பிரிசம் அங்கே வராங்க. வந்த உடனே லேடி பிராக்னலை பார்த்தோன்னா அவங்களுக்கு உடம்புலாம் அப்படியே நடுங்கிடுது. அப்படியே பயந்து போய் அவங்கள பார்க்குறாங்க. லேடி பிராக்னல் அவங்கள கத்துறாங்க, நீ தானே 28 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியோட வீட்டிலேருந்து அவளோட குழந்தையோட வெளியில் போனேன், அப்புறம் நீ திரும்பி வரவே இல்லை, அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மிஸ் பிரிசம் சொல்கிறாங்க, இல்லை நிஜமாவே எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த குழந்தைய நான் தொலைச்சிட்டேன், நான் வந்து ஒரு நாவல் எழுதிட்டு இருந்தேன், ட்ரெயின் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நாவலை வந்து நான் ஒரு பையில் வச்சுட்டு குழந்தைய வந்து தூக்கிறதுக்கு பதிலாக குழந்தைய பையில் வச்சுட்டு அந்த நாவல் எடுத்துன்னு அந்த வண்டியில் ஏறிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது குழந்தைய நான் பையில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேயே திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பையில் அந்த குழந்தை எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியலன்னு ஜாக் கேட்குறான், எந்த ஸ்டேஷனில் அந்த பையை வச்சிங்கன்னு போது விக்டோரியா ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷன் தான், அங்கே இருக்கிற கிளர்க் ரூமில் தான் அந்த பையை வச்சேன்னு சொல்கிறோன்னு உடனே ஜாக் ஓடி போய் ஒரு பெரிய பையை எடுத்துகிட்டு வந்து காட்டின உடனே மிஸ் பிரிசம் சொல்கிறேன், ஆமாம் இதுதான் என் பையனோடனே ஜாக் நினச்சிக்கிறான் மிஸ் பிரிசம் தான் அவனோட அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு போகிறான். ஆனால் வந்து அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு கல்யாணமே ஆகலை, அந்த குழந்தை வந்து லேடி பிராக்னலோட தங்கச்சியோட குழந்தை அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ தான் ஒன்று புரியுது. அதாவது ஜாக் யாருன்னா உண்மையிலே லேடி பிராக்னலோட சிஸ்டரோடைய பையன், அதாவது ஆல்கர்னனுக்கு அண்ணா. அதே சமயத்தில் அவங்க வந்து அவன் பேர் என்னவாக இருக்கணும்னு யோசித்து பார்த்து தேடி பார்த்து கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது அவனுக்கு உண்மையாக வச்ச பேரே ஏர்னஸ்ட் தான். அதாவது இத்தனை வருஷமாக அவன் பொய்யா சொன்னது தான் உண்மை. அவனுடைய பேர் ஏர்னஸ்ட்டு, ஏன்னா அந்த பேரில் தான் அவன் போய் லண்டனில் வாழ்ந்திருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் அவன் இப்படியெல்லாம் குறும்புத்தனமாக இருப்பான், இப்படியெல்லாம் செய்வான், எனக்கு ஒரு தம்பி இப்படியெல்லாம் இருக்கான்னு சொன்னால அதே குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஆல்கர்னன். அவன் நிஜமாகவே இவனுக்கு தம்பி. இதை தெரிஞ்சவொடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒருத்தர் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. 2 கப்பல்ஸும் கல்யாணம் ஆகிறதுக்கு உறுதியாகிடுது. மிஸ் பிரிசமும் டாக்டர் சாஸ்பெலும் கூட கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணுறாங்க. இப்போ தான் ஜாக் வந்து அந்த கதையோட கடைசியில் சொல்கிறாரு, எனக்கு இப்போ தான் ஏர்னஸ்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்றது புரியுது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு. இது ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.